மகர ராசிக்கு அனுப்பலுங்க. ரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி இருக்கிறார்கள். தந்தைக்கு மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். ரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி இருக்காங்க. சூரியனுக்கு பகை கிரகமான சனி இருக்கிறாங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுடன் இருக்கும். ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லது. சூரியன் எட்டாம் அதிபதி 2 இருக்கிறது வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும். யாரும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். 3ஆவது நபரை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். சூரியன் 8ஆம் இடத்தையே பார்க்கிறார். வண்டி வாங்க செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டு தொடர்பு மூலம் நன்மை கிடைக்கும். வெளிநாட்டு போகணும் விருப்பங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வெளிநாட்டு போகிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருந்தால் அது நடக்கும். நாலாவது செவ்வாய் உச்சமாக ராசியிலே இருக்கிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவர்களுக்கு இது சாதகமான காலம். வருமானம் உயரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனோடு இருக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. செவ்வாய் சுக்கிர சேர்க்கை அதிக வருமானத்தை கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. நிலத்தை விற்கணும், வீடு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். உங்கள் சொத்தை விற்றால் அதிக லாபம் வரும். உங்கள் சொத்தை விற்றால் அதிக லாபம் வரும். 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறார். குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை கிடைக்கும். 6ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கிறார். வேலை இல்லாத மகர ராசிகளும் வேலை கிடைக்கும். 7ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லாம் பார்க்குறார்கள். சூரியன் கும்பராசிக்கு போயிடுவார். 7ஆம் இடத்தை செவ்வாய் புதன் சுக்கிரன் கிரகங்கள் பார்க்கிறார்கள். மனைவி மூலம் அனுகூலம் உண்டு. மனைவியால் வருமானம் வரும். திருமணமாக மகர ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். ஒன்பதாம் புதன் உங்கள் ராசியாக இருக்கிறார். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தந்தையால் அனுகூலம் இருக்கும். உங்களுக்கு தந்தை மூலம் ஏதாவது வருமானம் வரும், ஆதாயம் இருக்கும். பத்தாவது சுக்கிரன் உங்கள் ராசி இருக்கிறான். உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ப்ரொமோஷனுக்கு காத்துக்கொண்டு ப்ரொமோஷன் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறனால ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும்.
11 செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார். எந்த ப்ராப்பர்ட்டி விற்றாலும் உங்களுக்கு லாபம் வரும். அதுக்கு சாதகமான காலம். இது வரைக்கும் நில வீடு எதுவும் விற்க முடியாதவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்கள் நிலம் வீடு விற்றுவிடும். அதிக லாபம் வரும். 11 செவ்வாய் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் இருக்கிறார். இந்த நேரத்தில் சொத்து விற்றால் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். 12 குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் வீட்டில் ஏற்கனவே விரயங்கள்லாம் இருந்திருக்கும். பொருள் ரிப்பேர் ஆகிருக்கும். வெளி மாநிலம் வெளிநாட்டு மூலம் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக வரும். மகராசிக்காரர்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதம்.